ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரணும். அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம். 2 நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரு ஓணம், இன்னொன்று திரு ஆதிரை. திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ அதனால் ரெண்டுமே மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது. திருவோணம் மகர ராசியில் வருது. ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம். மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். நல்ல ஒரு ஏற்றம். இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது. அதனால் தேய்பிறையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான்றவர் மதிகாரகன். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு
அதை தவிர உங்களுடைய பெயர், தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது மூலியமாக உடல் நலத்தில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளுடன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து செய்யக்கூடிய தொழிலில் வேலையிலெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும். பண வரவிற்கு கொஞ்சம் சற்று சங்கடமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலையும் கேது, அதை தவிர 10ஆம் இடத்துல போய் குரு பகவான் போய் உட்கார்றார். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக பண வரவிற்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவரே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, யோக காரகர், மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசியல் செல்வாக்கு, அரசியல் ஆளுமைகள் இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம். சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லாபத்தில் செலவுகள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணவரவு வரும். எதை தொட்டாலும் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் பிரயாணம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் வேலை வாய்ப்பின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரணும் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால புதுசாக வந்து கடன் வாங்கி உங்களால் முடிஞ்ச வீடு மனை வாங்கக்கூடிய, தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 26ஆம் தேதி கார்த்தாலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். புனர்ப்பு யோகமும் இருந்தாலும் சனியோடு சேர்ந்து வக்கரகதியில் இருக்கார். சனி பயிற்சி, வக்கர பயிற்சின்றது ஒரு தனியாக போட்டிருக்கேன் வீடியோஸ், அதை பாருங்கள். இந்த வாரத்தில் வந்து பார்த்தாலேயானால் சனியோடு இருந்தாலும் எதிராளிகள் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரும். வக்கரகதியில் இருக்கார். அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போல சந்திராஷ்டம காலமாக இருக்குது. ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையற்ற பேச்சுக்கள், விதண்டாவாதங்கள், அதை தவிர வந்து எது வேணும் நம்ம பேர் இருக்கணுன்றதுக்காக எதையாவது பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. அதாவது 28லேருந்து 30ஆம் தேதி காத்தால் வரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர மங்கள யோகம் அடையாது. 10ஆம் இடத்துக்கு, அதாவது 9ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திர மங்கள யோகம் அடைகிறது. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகிறதும் 30ஆம் தேதி காத்தாலும் 9:15 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் திடீர் பணயோகம் வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசு அலுவலகளில் இருக்கிறவங்க, அதுவும் நிலம் சார்ந்த நிலத்தரகம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வணங்குறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் கிடக்கும். அதுவும் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா தாமரை மலர் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கும் நாமக்கல்லில் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும்.